கைஸ், இது உங்கள் எரர். கைஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா மிஷன் இம்பாசிபிள் டெத் ரெக்கனிங். ஏன் எனக்கு இந்த படம் பிடிக்கல அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். மிஷன் இம்பாசிபிள் சீரீஸில் எனக்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தில் கோஸ்ட் புரோட்டோகால், ரோகு நேஷன் அந்த படம்லாம் பிடிக்கும். அந்த அளவுக்கு இந்த படம் எனக்கு பிடிக்கல. இந்த படத்தோட பட்ஜெட் கூட ரொம்ப அதிகம், 300 மில்லியனு. ஏன் இதுக்கு 300 மில்லியன் ஆச்சுன்னா, இந்த படம் கோவிட் டைமில் ஷூட் பண்ணனாலே இதோட பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாகி 300 மில்லியன் தொட்டுருச்சு. இந்த படத்துக்கு கரெக்டான ப்ராஃபிட் பார்க்கணுன்னா கரெக்டாக 600 மில்லியன் எடுத்தால் தான் இது படம் ப்ராஃபிட் ரேஞ்சில் சேரும்னு இருந்தது. ஆனால் இந்த படம் 600 மில்லியன் பண்ணலை, கரெக்டாக 571 மில்லியன் தான் பண்ணுச்சு. இதனாலே இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயில்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி டாம் க்ரூஸ்க்கு ரிலீஸ் ஆன படம் டாப் கன் மேவரிக், அது சரியான படம். அது செம்ம போடுச்சு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் 1.2 பில்லியன் அளவுக்கு அது கலெக்ட் பண்ணியிருந்தது. அதுக்கான காரணம் அந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு ட்ராமா சீக்வென்ஸ் இருக்கும். ட்ராமாவாக இருந்தாலும் அது ஸ்லோபானாக இருந்தாலும் அது சூப்பராக எடுத்துட்டுருப்பாங்க. இந்த படத்தில் ட்ராமா அதுமாரி நல்ல ஒரு ட்ராமாவும் இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அதில் விஷுவல் அப்பீலிங், அது ஸ்கேலே நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். நமக்கு அப்படியே அந்த சினிமோட்டோகிராஃபி கண்ணில் நல்லா சூப்பராக தெரியும். ஆனால் இந்த படத்தில் அதுமாரி விஷுவல் கோசம் எதுவுமே பெருசாக பண்ண மாரி தெரியல. அப்புறம் இந்த படம் ஓடாததுக்கு காரணம் பார்பியும் ஓப்பன்ஹைமரும் ரிலீஸ் ஆன டைமில் ரிலீஸ் ஆனது தான் சொல்கிறாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி ரெண்டுமே பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு, அதனால் இது ஓடலன்னு சொல்கிறாங்க. அது நான் உடன்படலை. ஒரு நல்ல படம் எந்த டைமில் எப்போ எப்படி வந்தாலும் அது ஓடும். இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா, இந்த கதையில் யார் வில்லனா, ஏஐ தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த வில்லன்னா போட்டது ஒரு நல்ல ஐடியா தான், ஒரு புதுமையாக இருக்குது. ஆனால் ஏன் இந்த படத்தில் ஏஐ வில்லன் ஒர்க் ஆகலைன்னா, ஏன்னு வில்லன் போட்டுட்டு நார்மல் அதே மனுஷங்க தான் ஃபைட் பண்ணுறாங்க, அதே மனுஷங்க தான் பேசுகிறாங்க. ஏஐ கோசம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஓப்பனிங்கில் ஒரு ஷாட் இருக்குது சப்மெரினில், அதை தவிர வேறு எதுவும் பெருசாக ஏஐயை நல்லா யூஸ் பண்ணல. இந்த ஏஐ கோசம் நிறைய ஸ்பெசிஃபிக்கான சீன்லாம் நிறைய பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம அவெஞ்சர்ஸ் படத்தில் வரா மாதிரி ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் வர அல்ட்ரானுக்கு பண்ண மாரி எக்ஸ்ட்ரா நமக்கு இந்த ஏஐக்கு நிறைய சீன் வச்சுருக்கலாம். அதை மிஸ் பண்ண தவிர்த்தாங்க. மேபி நெக்ஸ்ட்டு பார்ட்டில் ஏஐக்கு நிறைய சீன் எடுக்க பிளான் பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியல. ஃபஸ்ட்டு சீன்லேயே கடலுக்கு கீழே சப்மெரினுக்குள்ளே தான் ஏஐ இருக்குது நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அந்த சப்மெரினுக்குள்ளே இருக்க 2 மரீன் கிட்ட 2 கீ இருக்குது. ஏஐ வந்து அவங்கள மேனிபுலேட் பண்ணி லான்ச்சர் மூலமாக சப்மெரின் தாக்கி எல்லாரையும் கொன்னுடுது. சப்மெரின் கடலுக்குள்ளே போய் அப்படியே இருக்குது. அதில் செட்டு டெட் பாடி கூடயே சேர்ந்து கீலாம் அப்படியே மேலே வருது. அப்போ கீயை மட்டும் காணும். இந்த கீயை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம டாம் க்ரூஸ் ஹீரோவோட வேலை. அந்த கீ இப்போ யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி அந்த கீயால் தான் அந்த ஏஐ கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த கீயை வச்சு என்ன பண்ண முடியும்னு கரெக்டாக சொல்லலை, அழிக்க முடியுமா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கீ யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வேர்ல்ட்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு டாம் க்ரூஸ் வந்து அந்த கீயை அழிக்க பிளான் பண்ணுவார். இதுதான் இந்த படத்தோட பிளாட்டு. சிம்பிள் பிளாட் ஆனாலும் இது ஒரு நல்ல பிளாட் தான், ஆனால் அவங்க இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணல. அந்த கீ கோசம் டெசர்ட்டில் போய் ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் நடக்கும். எனக்கு அந்த ஃபுல் சீக்வன்ஸே எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை, ஏதோ ஒட்டாத மாதிரியே இருக்குது. அது தவிர இன்னும் 2-3 ஃபைட் சீக்வன்ஸ், ஆனால் பெரிய ஸ்டேஜ் சீக்வன்ஸும் இருக்குது. அதெல்லாம் நல்லா வந்தாலும் அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரானரியாக ஒரு புதுமையாக இல்லை, ஓரளவுக்கு தான் இது இருந்தது. அது முக்கால்வாசி படமே 2 ஸ்டேஜ் சீக்வன்ஸ் தான் முக்கால்வாசி படமே, அதிலே முடிச்சிடுறாங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, பிளாட்டு, ட்ராமா எதுவுமே இருக்கல. ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவே இல்லை, ஒன்லி சேஸ் சீக்வன்ஸ் தான். அதுதான் படமாகவே இருந்துச்சு. அதுவும் ஒரு காரணம் இந்த படம் பிடிக்காததுக்கு. அதுவும் இந்த படம் வந்து டெத் ரெக்கனிங் பார்ட் 1ன்றாங்க, பார்ட் 2 வரப்போகுது. ஆனால் இந்த படத்தே இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தை பார்த்தா தான் இந்த படத்தோட ஒரு ஃப்ளோவோடு நம்ம ஒட்ட முடியும். இதுக்கு முன்னாடி படத்தில் வந்த நிறைய கேரக்டர் காட்டுறாங்க, அந்த கேரக்டருக்கான நல்ல ஒரு ரைட் அப் இல்லாதனாலே இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாகவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அப் டு மார்க் இல்லை. ஒரு நல்ல விஷுவலாக நான் எதுவும் நல்லா தர பார்க்கல. ஒரே சேம் ஸ்டாக் ஷாட் மாதிரியே தான் இருக்குது எல்லா சீனுமே. ஒரு அப்பீலிங்கான ஒரு இது அங்கே கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாலும் அதுவும் ஒரு விஷுவலாக நல்லா இருந்திருக்கும். விஷுவலில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏஐ தான் மெயின் வில்லனாலும் ஆனால் அது நல்லா யூஸ் பண்ணலை, எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஏஐ தான் மெயின் வில்லன் சொல்லிட்டு அது பேக் ட்ராப்லேயே வைக்கிறாங்க. அதனால் ஹியூமனாக ஒரு அதுக்கு அடையாள் மாரி ஒரு வில்லன் வரான். ஆனால் அந்த வில்லன் நல்லா ஒரு பவர்ஃபுல்லாகவும் காட்டல. அந்த வில்லனாச்சும் பவர்ஃபுல்லாக காட்டியிருக்கலாம்.
வில்லன்ஸில் எங்கள் கோட்டை விட்டாங்க. மெயினாக அந்த 2 பிக் சேஸ் சீனை எடுத்துக்கிட்டால் படமே ஒன்றுமே இல்லை, ஒரு ½ அன் ஹவர்லேயே படமே முடிஞ்சிடும் போல். அதுவும் பெருசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. இந்தமாரி விஷயம் உங்களுக்கு கீழே சொல்லணும்னு நினச்சேன். சரி, நெக்ஸ்ட்டு பார்ட்னாச்சும் நல்லதாக எடுக்கிறாங்களே இல்லையான்னு பார்க்கலாம். இவ்வளோ தான் கைஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சேஸ்.